ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இம்பேக்ட் ஐஏஎஸ் அகாடமி. டிசம்பர் மந்தோடைய தமிழரசு மேகசின் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தோம்னா அன்புச்சோலை அப்படின்றது கைவிடப்பட்ட முதியவர்களுக்கான அந்த ஹோம் மாதிரியானது தான் அந்த அன்புச்சோலை. அது வந்து மொத்தமாக ஒரு 25 சென்டர்ஸ் தமிழ்நாட்டில் இனாக்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான அந்த இனாக்ரேஷன் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா திருச்சியில் தான் நடந்திருக்கும். எந்த டேட் அப்படின்னு பாருங்கள், 10/11/2025. ஸோ மொத்தமாக 25 அன்புச்சோலை சென்டர்ஸ்க்கான இனாக்ரேஷன் நடந்திருக்கு. அடுத்தது சீஃப் மினிஸ்டர்ஸ் மீல் ஸ்கீம் ஃபார் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். ஸோ சானிடேஷன் ஒர்க்கருக்கான ஒரு மீல் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது என்றைக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 15/11/2025. ஸோ இது மூலயமா இங்கே சென்னையில் மட்டுமே எவ்வளோ சானிடேஷன் ஒர்க்கர் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னா 31,373 ஒர்க்கர்ஸ் பெனிஃபிட் ஆகுறாங்க. அண்ட் அது இல்லாமல் சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்காக வேறு என்னென்ன மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஹவுசிங் அலாட்மெண்ட் ஆர்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் டு 1000 சானிடேஷன் ஒர்க்கர்ஸ். அடுத்தது 10 lakh ஈச் given to the families of 2 sanitation workers who died while on duty. அதாவது அந்த சானிடேஷன் ஒர்க்கில் இருக்கும்போதே அதனால பாதிக்கப்பட்டு இறந்தவங்களுக்கு 10 lakh வரைக்கும் 10 lakh அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த அவங்களுக்கான வெல்ஃபேர் போர்டு இருக்கு இல்லையா, ஸோ அது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும். சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் போர்டு வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 2007. அண்ட் அந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸோடைய சில்ட்ரனுக்காக ஒரு எஜுகேஷன் ஸ்காலர்ஷிப் ஸ்கீமும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்காக அவங்க எவ்வளோ ஃபண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா 2.82 crore அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதனால எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகுறாங்க அப்படின்னு பாருங்கள், 1260 ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆகுறாங்க. அண்ட் அடுத்தது நம்ம வெல்ஃபேர் போர்டு 2007லேயே கொண்டு வந்திருப்பாங்க. அந்த சானிடேஷன் ஒர்க்கர்ஸ்க்கான டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஓவராலாக அவங்களுக்கான டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறது, இறந்து போனவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்குறது, வீடு கட்டித்தரது, இந்த மாதிரியான கலெக்டிவாக இந்த ஸ்கீம்ஸ் மொத்தமாக எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா December 12, 2022. அண்ட் அதுக்கான இனாக்ரேஷன் எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா மதுரையில் நடந்திருக்கும். அடுத்தது கோயம்புத்தூரில் செம்மொழி பூங்கா கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் இருக்கும். ஸோ அதுக்கான இனாக்ரேஷன் நடந்தது 25/11/2025. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிருக்கும். அதோட ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தோம் அப்படின்னா 45 ஏக்கரை கட்டியிருப்பாங்க. அதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பாருங்கள், 208.50 crore. அண்ட் இது இங்கே கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு செம்மொழி பூங்காவை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்கான அந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் முன்னாடியே வந்திருக்கும். எப்போன்னு பாருங்கள், வேர்ல்டு கிளாசிக்கல் தமிழ் கான்ஃபரன்ஸ் கோயம்புத்தூரில் 2010 நடந்திருக்கும். ஸோ அப்போவே இங்கே ஒரு கிளாசிக்கல் லாங்குவேஜ் பார்க் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அது இப்போது 2025 அதுக்கான ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. அடுத்தது மினி டைடல் பார்க் எங்கே அப்படின்னா வேலூரில். அது என்றைக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், 5/11/2025. ஸோ இதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 32 crore. அண்ட் இதுக்கு முன்னாடி இப்போ வேலூரில் இருக்குது அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி வேறு எங்கெங்கெல்லாம் இந்த மினி டைடல் பார்க்ஸ் இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா விழுப்புரம், சேலம், தூத்துக்குடி, திருப்பூர், தஞ்சாவூர் அண்ட் பட்டாபிராம். இப்போ டோட்டலாக இதுக்கு முன்னாடி 6 பிளேஸ்லேயும் இப்போது வேலூரையும் சேர்த்தோம் அப்படின்னா மொத்தம் 7 பிளேஸில் இந்த மினி டைடல் பார்க் அப்படின்றது இருக்குது. அடுத்தது ஸ்டாச்சு ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர் மாவீரன் பொல்லான். ஸோ இந்த மாவீரன் பொல்லான் நம்ம இப்போ தமிழ் சொசைட்டி படிக்கும்போது இந்த மாதிரி சில ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும். இது நமக்கு இந்த டேட்டாலாம் ஸ்கூல் புக்ஸில் பெருசாக இருக்காது. ஸோ இதை படிக்கும்போது நமக்கு இது கவர் ஆகிடும். இந்த மாவீரன் பொல்லான் அப்படின்றவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இவங்க இவங்களுக்கான ஒரு ஸ்டாச்சுவும் மெமோரியல் ஹாலும் கட்டியிருப்பாங்க. ஸோ அது எப்போ இனாக்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா 26/11/2025 எங்கே அப்படின்னா மொடக்குறிச்சி, ஜெயராமபுரம் இன் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ மொடக்குறிச்சி இந்த ஊரும் இந்த பிளேஸும் ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 4.90 crore. இவர் பிறந்த இடம் அந்த டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க. பொல்லான் அப்படின்றவர் born in the village of நல்லமங்கபாளையம் நியர் அரசூர், ஈரோடு டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதே டிஸ்ட்ரிக்ட் தான், ஆனால் அங்கே ஜெயராமபுரம் அப்படின்ற இடத்துல தான் அவருக்கான மெமோரியல் ஹால் கட்டியிருக்காங்க. அடுத்தது இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரஸ்டட் கமாண்டன்ட் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர் தீரன் சின்னமலை.
இவர் பிரிட்டிஷ்க்கு எகெயின்ஸ்டாக என்னென்ன வார்லலாம் வந்து கலந்துக்கிட்டு இருந்தார் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இது மேபி கேட்கலாம், என்ன வார் என்ன அந்த இயரை வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் வந்து பேட்டில் ஆஃப் பவானி அப்படின்றது 1801, பேட்டில் ஆஃப் ஓடா நிலை அது வந்து 1802 நடந்திருக்கும். அப்புறம் அரச்சலூர் பேட்டில் 1803. ஸோ வரிசையாக, ஸோ அந்த குரோனாலஜிக்கலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். பவானி, ஓடாநிலை, அரச்சலூர் அப்படின்ற 3 இடத்துல நடந்த பேட்டில்லையும் இவர் வந்து கலந்துக்குவார். அண்ட் இவர் வந்து லாஸ்ட்டில் வந்து பிரிட்டிஷ் ஆர்மி கமாண்டர் கர்னல் ஹாரிஷ் அப்படின்றவர் ஓடாநிலை ஃபோர்ட்டில், ஜெயராமபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓடாநிலை ஃபோர்ட்டில் இவரை வந்து கொண்டிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான கொஷினும் கேட்குறாங்க. அந்த யார் வந்து எந்த பிரிட்டிஷ் கமாண்டர் வந்து இவங்களை கொன்னது, அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லேயும் கொஷின்ஸ் வருது. ஸோ அதனால் இதுவுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது இலக்கிய மாமணி அவார்டு 2024க்கான அவார்டை இப்போ கொடுத்துருப்பாங்க. ஸோ அது யார் யாருக்கு அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க. டாக்டர் டி ஞானசுந்தரம் ட்ரெடிஷ்னல் தமிழ் ஒர்க்குக்காக, ஸோ அவர் வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட். அடுத்தது டாக்டர் ஆர் காமராசு ரிசர்ச் தமிழ், ஸோ இவங்க வந்து திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கப்புறம் திரு கே சோமசுந்தரம், அப்படி இல்லைன்னா அலைஸ் கலாப்ரியா அப்படின்ட்டு கிரியேட்டிவ் தமிழ்ன்ற ஆஸ்பெக்டில் ஃப்ரம் தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அடுத்து ஃபாதர் ஆஃப் டைரி டெவலப்மெண்ட், ஸோ அவங்களுக்கு ஒரு சிலை நிறுவியிருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் தான். ஸோ தமிழ்நாட்டுடைய டைரி டெவலப்மெண்ட்டுக்கான ஃபாதர் ஆஃப் டைரி டெவலப்மெண்ட் இன் தமிழ்நாடுன்னு கேட்டாங்க அப்படின்னா எஸ்கே பரமசிவன் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க வந்து அந்த டைமில் வந்து எம்பியாக இருந்திருப்பாங்க. தமிழ்நாட்டுடைய ஆவின் ஆர்கனைசேஷன், கோஆப்ரேட்டிவ் மில்க் சொசைட்டிஸ், மில்க் ப்ராசஸிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இது எல்லாமே உருவாகிறதுக்கு இவர் தான் காரணம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கூடவே இவர் வந்து ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவரோட எஃபர்ட்னால தான் மில்க் ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ அதனால தான் வந்து அவரை ஃபாதர் ஆஃப் டைரி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவருக்கு வந்து அந்த சிலை வந்து எங்கே நிறுவியிருக்காங்க அப்படின்னா சித்தோட ஆவின் மில்க் பிளான்ட் கேம்பஸ் இன் ஈரோடு. ஸோ இதுவுமே வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் தான். அடுத்து மிஸ்சலேனியஸாக பார்க்கும்போது அதில் யார் யாருக்கு பர்த் ஆனிவர்சரி, டெத் ஆனிவர்சரி இருக்குன்றது தான். 105th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் உவமை கவிஞர் சுரதா, இது நம்ம லாஸ்ட் மந்த்துக்கும் பார்த்துருப்போம். ஸோ அங்கேயே பார்த்த இன்ஃபர்மேஷன் தான். 23/11/2025. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா சில்க் ஹேண்ட்லூம் வீவர்ஸ், ஸோ அதை வந்து இப்போ வந்து ரெனோவேட் பண்ணியிருப்பாங்க, அதனால் அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காஞ்சிபுரம் அறிஞர் அண்ணா சில்க் ஹேண்ட்லூம் வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி எப்போ ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னா 1971 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 137th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் பண்டிட் ஜவஹர்லால் நேரு 14/11/2025. அதுக்கப்புறம் டு கிரியேட், இது ஆக்சுவலாக வந்து டான்சீட் அப்படின்றதுக்கான ஃபுல் ஃபார்ம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இவங்க தான் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதோ யார் அப்படின்னா இந்த டான்சீட் அப்படின்ற ஆர்கனைசேஷன் தான். அதுக்கான ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீட் கிராண்ட் ஃபண்டு. அடுத்து December 6 மெமோரியல் டே ஆஃப் அண்ணல் அம்பேத்கர். ஸோ டிசம்பர் மந்த்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் இல்லை. மற்ற ஸ்கீம்ஸ் அதில் கொடுத்துருக்கிற ஸ்கீம்ஸ் ஓரியன்டான இன்ஃபர்மேஷன்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ ரொம்ப முக்கியமாக புதுசாக இருக்கிற எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது மட்டும்தான் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். தேங்க்யூ.